தமிழகத்தில் கல்வித்தரம் குறைவதால் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ள சிரமப்படுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற பாஜக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், பாஜக தான் உண்மையான ஜனநாயக கட்சி என கூறினார். தொடர் பாலியல் வன்கொடுமைகளால் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருப்பதாக குறிப்பிட்ட அண்ணாமலை, கல்வி, சுற்றுச்சூழல் உள்ளிட்டவைகளின் தமிழகம் கடைசி இடத்திற்கு சென்று விட்டதாக விமர்சித்துள்ளார். தமிழகத்தை கடன்காரன் மாநிலமாக மாற்றிவிட்டார்கள் என குற்றம் சாட்டியுள்ள அவர், பாஜகவினர் பட்டி தொட்டியெல்லாம் அரசியல் பேசினால் நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என தெரிவித்துள்ளார். இந்த எல்லா கட்சியும் பாருங்க, நிரந்தர பொதுச் செயலாளர், நிரந்தரமா 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பொதுச் செயலராக இருப்பவங்கள தமிழக அரசியல்ல பார்க்கிறோம். நிரந்தர மாவட்ட பொதுச் செயலாளர்கள் 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் இருப்பவங்கள பார்க்கிறோம். நிரந்தர கிளை தலைவர்கள் 40 ஆண்டுகள் 45 ஆண்டுகள் அந்த கிளையினுடைய தலைவர்களா இருக்கிறவங்க நம்ம பார்க்கிறோம் தமிழக அரசியல். நிரந்தரமான ஒன்றிய தலைவர்கள் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் ஒன்றிய தலைவர்களாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு உண்மையான ஜனநாயக கட்சி. குழந்தைகள் ஆல் இந்தியா சர்வீஸ் எக்ஸாம் எல்லாம் கிராக் பண்றாங்களான்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருடத்திற்கு 160 IAS IPS IFS உருவாக்கிய தமிழகம் தட்டு தடுமாறி 40 ரேங்க் வாங்கிட்டு இருக்கோம். 40 ரேங்க் வாங்கிட்டு இருக்கோம். இல்ல 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்காங்க. 10 லட்சம் கோடி 46 வருஷம் கட்டணும் கடன். 46 வருஷம் நீங்கள் செத்து போயிருங்க, நான் செத்து போயிருக்கேன். 46 வருஷம் இன்னைக்கு வாங்கின கடனுக்கு. நான் அடுத்த வருஷம் வாங்குற கடனை பத்தி பேசவே இல்லை. திமுக ஆட்சிக்கு இன்னும் 13 அமாவாசைகள் தான் இருக்கின்றன என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்துக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி பல முறை தெரிவித்த கருத்துக்களை தேதியுடன் பட்டியலிட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் புறம் ஒதுக்கிட்டு ஓடும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் 100 பௌர்ணமிகளுக்கு ஸ்டாலின் தான் முதலமைச்சராக தொடர்வார் என்பதை 2026 உணர்ந்து கொள்வார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.